அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு இந்த மாதம் யோகபோகமான இனிமைகள், நல்லபடியான மகிழ்ச்சிகள், ஒவ்வொரு காரியத்திலும் தாமதமில்லாத வெற்றிகள் என்று 11ஆம் இட குரு பகவானாலும் 3ஆம் இட கேது கிரகத்தாலும் பாதகாதிபதியான சுக்கிரனாலும் அனுபவிக்கப் போகின்றீர்கள். அதே நேரம் அஷ்டமசனி காரணமாக சில தொந்தரவுகளும் ஆரோக்கிய சங்கடங்களும் ஏற்பட்டு கொண்டே நகரலாம். ஆனாலும் பெரிய பாதகம் ஏதும் ஏற்படாது. ஆக இந்த மாதம் தொடங்கிய முதல் வாரம் கடந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலும் அனுகூலத்தையும் பொருளாதார ரீதியான திருப்பங்களையும் சந்திப்பீர்கள். அன்றாட வருமானம் உயரும், சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்புகளை கரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல மாதங்களாக முயற்சி செய்தும் ஆகாத சாத்தியமில்லாத காரியங்களில் ஆச்சரியப்படுகின்ற வெற்றி ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையுடன் கடந்த 4-5 மாதங்களாக கருத்து வேறுபாட்டுடன் பிரிந்திருக்கின்ற மன சங்கடங்களுக்கு இனிமையான தீர்வு ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். சுபகாரிய திருமண விஷய இழுபறிகள், வாரிசுகளுக்கான திருமண கவலைகள் அனைத்திற்கும் இந்த முதல் வாரம் கடந்த பிறகு சந்தோஷ நிம்மதி ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய சஞ்சலம் விலகும். மறுமண முயற்சிகளில் உள்ள இருபாலருக்கும் திருமண வரன் முடிவாகும். புதிய பட்ஜெட் விஷயங்களில் ஈடுபட நினைத்து உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட மேன்மைகள் காத்திருக்கின்றது. சந்தோஷ இனிமை சம்பவங்கள் நடக்கும். உங்கள் இல்லத்திற்கான சௌகரியங்களும் திடீர் வசதி வாய்ப்பும்
வாய்ப்பும் உயர்வுகளும் நீண்ட நாள் ஆசையும் நிறைவேறும். பொன்பொருள் புதிய சொத்து பத்து சேர்க்கைகளும் ஏற்படும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக அனைவரிடமும் பாசப்பிணைப்புடன் பேசி பழகி அனைவரையும் உங்கள் வசம் செய்து கொள்வது உங்களின் இயற்கை குணம். குடும்ப நிர்வாகம் மேன்மை தகுந்ததாக இருக்கும். ஒழுக்கம் நேர்மையுடன் எல்லா செயல்களையும் செய்து அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்கி வருவீர்கள். வீடு மனை வண்டி வாகனம் போன்றவற்றில் ஈடுபாடுடன் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடம்பரங்களுக்கு அடிபணியாமல் அத்தியாவசியமானவற்றை சேகரித்துக் கொள்ளவும் தயக்கம் இருக்காது. எதை செய்தாலும் எங்கு செய்தாலும் எவ்விதம் செய்தாலும் அவற்றின் தன்மைகளை கூர்ந்து நோக்கி துல்லியமாக எடை போட்டு தெளிவாக செய்து காட்டுவதுதான் உங்களின் தனி சிறப்பே. தைரியம் பேச்சு வல்லமையுடன் எதையும் எப்பொழுதும் சமயோஜிதமாக நடந்து மற்றவர்களிடம் புகழ் பெறுவீர்கள். சந்ததி புகழ் பிரபலம் பிரபுத்துவம் கிட்ட அயராது கடின உழைப்பின் மூலம் அடைவதே உங்களது லட்சியமாக கொள்பவர்கள் நீங்கள் தான். தாயாரின் அன்பும் ஆசிகளும் தான் உங்களுக்கு உறுதுணையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை சுபராகிய குரு பார்வை என்பதால் மூதாதையர் மூலம் கிடைக்க வேண்டியவைகள் அனைத்தும் கிடைக்கும் தருணம். கூட்டாளி கலத்திரம் போன்ற பாவத்தை தனகாரகன் பார்வை பெறுவது மேலும் உங்களுக்கு வலு சேர்க்கின்றது. மனைவி மூலம் சில தனவரவுகள் கிடைக்கும். நண்பர் மூலம் நடைபெறும் தொழிலில் லாபம் ஈட்டிட இயலும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் கைகூடி வரும். சுப விஷயங்கள் நடைபெறும். மனைவி ஒரு மதி நிதி மந்திரியாக விளங்குவதுதான் நீங்கள் செய்த புண்ணியமே. அஷ்டமத்தில் பாபர் நிற்பதால் உடல் உபாதை உண்டாகும். அடிவயிறு முழங்கால் போன்றவற்றில் பிணிகள் ஏற்படக்கூடும். தந்தை வழியில் சில செலவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் கௌரவம் கிடைக்கும். புகழும் சேரும். வியாபாரத்தில் தொழிலில் எதிர்பார்த்த பலன் சற்று தாமதமாக கிடைக்கக்கூடும். இந்த கடகராசி பெண்களுக்கு புதியவர்கள் அறிமுகம் சிநேகம் உண்டாகும். மதிப்பு கூடும். கௌரவம் புகழ் சேரும். செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து சிந்தித்து சிந்தனைகளை செயல்களில் புகுத்தி வெற்றி காண்பீர்கள். அடுத்தவர்களின் பார்வையை உங்கள் மீது பதிய வைப்பீர்கள். பணிகளில் உத்தியோகத்தில் உங்களுக்கென ஒரு நிலையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு 2 கண்களாக செயல்பட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து அவர்களின் அன்பை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலிகள் என்று பட்டம் பெறக்கூடிய தருணம். என் கடன் பணி செய்து உயர்வதே என்பது போல் கல்வி தரத்தை உயர்த்தி கொள்ள தவறமாட்டீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கென ஒரு வழியை உருவாக்கி பணபலம் படைபலத்துடன் உயர்வு பெறுவீர்கள். அரசியலில் ஆதாயத்தை அடைவீர்கள். கடமைகளை சரிவர செய்து முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த கடகராசி விவசாயிகளுக்கு தொடர்ந்து 17 தினங்கள் வரை அருமையான உயர்வு, உற்பத்தி ரீதியான அதிர்ஷ்ட லாபங்கள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் முயற்சித்து வருகின்ற இடமாற்றம், ஊதிய உயர்வு விஷயங்களுக்கு தீர்வு ஏற்படும். தொழில் அதிபர்களுக்கு பல ஆண்டு திட்டங்கள் அதிர்ஷ்டகரமாக நிறைவேறும். லாப அதிகரிப்பும் ஏற்படும். கலைஞர்களுக்கு முதல் வாரம் முடிந்த பிறகு அரசாங்கத்தால் வெகுமானம் பாராட்டு ஏற்படும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி மூலம் திருவோணம் சதயம் பரணி ரோகிணி திருவாதிரை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 17 18 20 22 25 27 28 30 மற்றும் ஜூலை 1 3 5 7 8 9 11 13 15. இந்த மாத சனிக்கிழமைகளில் ஸ்ரீ பெருமாள் தெய்வ வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ சுப்பிரமணியரை வழிபட்டு வாருங்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.